தேர்தல் நெருங்குவதால் பிரச்சனைகள் இப்போதுதான் முதல்வரோட கவனத்துக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே. கட்சி பிரச்சனை அதிகாரி தீர்த்து வைக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ கட்சி பிரச்சனை தீர்த்து வைக்கிறது கட்சியில் யாரை முதல்வர் நம்பி ஒப்படைக்கலாம்? மகன் அப்படிலாம் மருமகன் 2 தான் இல்லையா? செந்தில் பாலாஜி நம்பி ஒப்படைக்க முடியாது. கட்சிக்காரன் எவனும் மதிக்க மாட்டான். கரெக்டா? வேலு நம்பி ஒப்படைச்சிங்கன்னா வேலு ஒட்டுமொத்த கட்சியும் வேலூர் கட்சியாக மாற்றி விடுவார், திருவண்ணாமலை கட்சியாக மாற்றி விடுவார். இப்போ கிரிவலமாக வேண்டியதான். பொதுச் செயலாளரை கணக்கில் எடுக்கிறது இல்லை. கட்சியின் முதன்மை செயலாளர் திரு நேரு ஏற்கனவே பிஜேபியோட உறவில் இருக்கிறார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேஸ்ட், அவர் இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. வேறு யார் இருக்கா? யாரை நம்பி ஒப்படைக்கலாம்? கட்சியில் இருக்கக்கூடிய இந்த டிக்கெட் கேட்குறவங்க யாராக இருந்தாலும் கூப்பிட்டு பேசி பஞ்சாயத்து பண்ணி மேனேஜ் பண்ணி பெண்ணுகிட்ட இருந்து என்ன தேர்வான தரமாட்டான ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி இதெல்லாம் உளவுத்துறையோடு கோஆர்டினேஷன் பண்ணி யாரால் செய்ய முடியுது? சபரீசன் அவர்கள் அவங்க அம்மா அனுமதிக்க மாட்டாங்க சார், துர்கா ஸ்டாலின் அவர்கள். யூ ஆர் ரைட். பட் அம்மா அனுமதிக்காம தான் இன்னைக்கு அவர் வனவாசம் அனுப்பியிருக்கிறீர்கள் வெளிநாடுகளுக்கு. இப்போ யார் செய்யறா? துர்கா செய்வாங்க அந்த வேலையா? கரெக்ட், நீங்கள் சொல்றது நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் என் மகனுக்கு இல்லாத ஒரு அதிகாரம் என்று வரத்தான் செய்யும். மகன் தான் மகுடம் சூடணும். கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. மகன் வேலை செய்யணுமே. திரும்பவும் சபரீசன் அவர்களே வேலை செய்யட்டும், இவர் ஆட்சியில் அதுதான் நடக்க போகிறதுன்ற அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நான் சொல்லல. இல்ல நீ சொல்லு சரி.